கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த 5ஆம் நாளிலும் ஆண்டவரே, உபவாச நாட்கள் 45 நாட்களிலே இந்த 5ஆம் நாளிலும் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்துக்கு ஆண்டவரே நம்பிக்கையோடு வந்திருக்கிற எங்களை கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பாராக. ராஜா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. தொடர்ந்து ஆண்டவரே நீர் எங்களோடு பேசுங்க ஆண்டவரே, எங்களோடு இடைப்படுங்க ராஜா. உம்முடைய வார்த்தையினாலே எங்கள் இருதயத்தில் சிந்தையும் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்திலே கர்த்தாவே. நாங்கள் எந்த ஒரு காரியத்தில் வஞ்சிக்கப்பட்டு போகாதபடிக்கு உம்முடைய வார்த்தை எங்களை தெளிவான வழியில் நடத்தட்ட ராஜா. தகப்பனே, எங்கள் பாதைக்கு உம்முடைய வார்த்தைகள் வெளிச்சமாயிருக்க கடவுது தகப்பனே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. வேதத்தில் அநேகர் ஆண்டவரே உமக்காக வைராக்கியமாக இருந்தார்களே ஆண்டவரே, அதுபோல் எங்களையும் அபிஷேகம் பண்ணுங்க ராஜா. கர்த்தர் மேல் பக்தி வைராக்கியமாக இருக்கத்தக்கதான அப்பா பரிசுத்த ஆவியை ஆண்டவரே எங்கள் மேலே ஊற்றுங்க ராஜா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நீங்கள் என்னிலே நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீரே தகப்பனே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த 5ஆம் நாளிலும் தேவனுக்கு முன்பாக ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்து துதிகளை நாம் பாடுவோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு பண்ணின தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்ற வாக்கு தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்ற வாக்கு தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்ற வாக்கு தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலும் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் என்ற வாக்கு தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார் என்ற வாக்கு தத்தத்திற்காக கர்த்தாவே கொடான கோடி நன்றி நன்றி ஆண்டவரே. தீங்கின் நாட்களிலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்கு சகாயம் செய்வேன் என்ற வாக்கு தத்தத்திற்காக கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்ற வாக்கு தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நான் இன்று உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்ற வாக்கு தத்தத்திற்காக கர்த்தாவே உமக்கு கோடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்ற வாக்கு தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று எங்கள் துக்கத்தை எல்லாம் நீர் ஆண்டவரே மாற பண்ணினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மேல் இருக்கிற நுகத்தை எல்லாம் முறித்து கட்டுகளை எல்லாம் அறுத்து போட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் தாமே எங்களுக்கு முன்பாக கடந்து சென்று எல்லா கோணலானவற்றை செவ்வைப்படுத்தி கொண்டே வருகிறீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிறோம் எந்த ஆயுதம் வாய்க்காதபடி செய்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திற்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன் என்ற வாக்கு தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உமக்கு சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டமைக்காக கொடா கொடி ஸ்தோத்திரம். அநாதி தேவன் ஆகிய கர்த்தாவே, நீரே எங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறீர். உம்முடைய நித்திய புயங்களே எங்களுக்கு ஆதாரமாய் நாங்கள் பிடித்து கொண்டிருக்கிறோம் ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஆத்துமாவை காக்கிற தேவனுக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். எல்லாத்தையும் விலக்கி ரட்சிக்கிறவருக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இந்த 5ஆம் நாளிலும் ஆண்டவரே உம்மை துதித்து ஆராதித்து உம்முடைய நாமத்துக்கு ஆண்டவரே மகிமை சேர்க்கிறவர்களாக எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. நிரப்புங்க ஆண்டவரே. இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போவதற்காக உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இப்பொழுதும் நாம் கர்த்தரை துதித்து போற்றுவோம், அவருடைய நாமத்தை நாம் பிரஸ்தாபம் பண்ணுவோம். அவர் தான் சொல்லியிருக்கிறாரே,
என் நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களிடத்தில் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று நிச்சயமாக அவர் அப்படியே செய்வாராக. ஹல்லேலூயா. பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று வாக்குத்தத்தம் பண்ணி நம்முடைய கூடாரத்தை எல்லாம் தம்முடைய வார்த்தையினால் வேலி அடைத்து காக்கிற தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். இப்பொழுதும் அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். பாடலை பாடுவோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம், தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே, ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை தொழுதிடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை தொழுதிடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே, பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. எம் காணிக்கையையும் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே, நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. எம் காணிக்கையையும் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. எம் காணிக்கையையும் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட?
உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீட்டி, கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீட்டி, நாமம் அதிசயம் இன்று அற்புதம் செய்திடுவி. நாமம் அதிசயம் இன்று அற்புதம் செய்திடுவி. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உற்சாகமாக கர்த்தருக்கு நாம் ஆராதனை செலுத்துவோம். அதாவது எப்படி ஆராதனை செலுத்தணும்னா, முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு, ஹல்லேலூயா, நாம் கர்த்தருக்கு முழு பலனோடு ஆராதனை நாம் செய்ய வேண்டும். ஏனென்றால் அவர் இல்லாத நாள் நமக்கு நாளாகுமா? அவர் இல்லாத வாழ்வு நமக்கு வாழ்வாகுமா? பாடுவோமா? நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? உயிரின் ஊற்றே நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவாய். உயிரின் ஊற்றே நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவாய். உறவின் பிறப்பே நீயாவாய், உள்ளத்தின் மகிழ்வே நீயாவாய். உறவின் பிறப்பே நீயாவாய், உள்ளத்தின் மகிழ் நீயாவாய். நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஒரு பிஷல பரதலி கரதலபா, ஒரு பிலி கரதல பெரியரிதிலி கரபரபா, ஷபரதல பரதலி பிரிபிக்க பரபரியா. கத்தாவே நன்றி 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 நன்றி. ஒரு பிஷபக்க பரபரபரிபி. கத்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே களி கூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமான சங்கீதம் பாடியாடு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. பாவத்தின் சுமையகற்றி கொடும்பாதாள வழி விலக்கி, பாவத்தின் சுமையகற்றி கொடும்பாதாள வழி விலக்கி, பரிவாக நம்மை கரம் நீட்டி காத்த
பரிசுத்த தேவனவரே. அல்லேலூயா. பரிவாக நம்மை கரம் நீட்டி காத்த பரிசுத்த தேவனவரே. அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா. நீதியின் பாதையிலே அவர் நிதம் நம்மை நடத்துகின்றார். நீதியின் பாதையிலே அவர் நிதம் நம்மை நடத்துகின்றார். எது வந்த போதும் மாறாத இன்ப புது வாழ்வை தருகின்றாரே. அல்லேலூயா. எது வந்த போதும் மாறாத இன்ப புது வாழ்வை தருகின்றாரே. அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா. மறுமையின் வாழ்வினிலே இயேசு மன்னவர் பாதத்திலே. மறுமையின் வாழ்வினிலே இயேசு மன்னவன் பாதத்திலே. பசிதாகம் இன்றி துதிகானம் பாடி பரனோடு நிதம் வாழுவோம். அல்லேலூயா. பசிதாகம் இன்றி துதிகானம் பாடி பரனோடு நிதம் வாழுவோம். அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா. கர்த்தரை உற்சாகமாக நம்ம பாடணும். ஏன்னா இந்த சுகம், பலன், ஆரோக்கியம் எல்லாவற்றையும் யார் கொடுத்தது? நம்ம ஆண்டவர் தானே கொடுத்துருக்காரு. அப்போது அது அவருக்கு தானே செலுத்தணும். இன்றைக்கி நம்ம யாருக்காக ஜெபிக்க போகிறோன்னா, தேவனால் விசேஷித்தவர்களாய் படைக்கப்பட்டவர்கள். அப்படி சொன்ன உடனே உங்களுக்கு யார் ஞாபகம் வரும்னு எனக்கு தெரியல. ஆனால் தேவனாலே விசேஷித்தவர்களாக படைக்கப்பட்டவர்கள். இந்த உலகம் சொல்கிற பேர் ஸ்பெஷல் சில்ட்ரன். அவங்க தேவனோட ஐக்கியமாக இருப்பாங்க. தேவனோட பேச முடியும் அவங்களால மனுஷனோட பேச முடியாது. தேவனோட நெருங்கின உறவோடு அவர்கள் இருப்பார்கள். அவங்களுடைய மொழி தேவனுக்கு மட்டும்தான் புரியும். தேவன் பேசுறது அவங்களுக்கு புரியும். மனுஷர் பாஷை அவங்க பேசலை. மனுஷரோடு அவங்க பேச முடியல. ஆனாலும் அவங்க ஆண்டவரோட ஐக்கியம் வைத்து கொண்டே தான் இருப்பாங்க. இவங்க பேசுகிறாங்களோ இல்லையோ ஆண்டவர் அவங்களோடு இடைப்பட்டுக்கிட்டே தான் இருப்பார். அந்த பிள்ளைங்க எப்பவுமே சிரித்து சந்தோஷமாக இருப்பாங்க. அதை எல்லாரும் வேறு மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அவர்கள் பரலோகத்தின் தேவனை கண்டு மகிமைப்படுத்தி கொண்டு சந்தோஷமாக இருக்கிறாங்க. அவர்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கி நம்ம அந்த ஜெபத்தை தான் ஏறெடுக்க போகிறோம். ஏன்னா நம்ம நிறைய குடும்பங்களில் இப்படிப்பட்ட பிள்ளைகளை நம்ம பார்க்குறோம். ஸ்பெஷல் சில்ட்ரனாக பார்க்குறோம். அதுக்கப்புறம் ஹைப்பர் ஆக்டிவ் பிள்ளைங்களை பார்க்குறோம். இந்த மாதிரி அவங்க அந்த பெற்றோருக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும் இல்லையா? அது அந்த பாரத்தை சுமந்து கொண்டு இருக்கிறவங்க தான் அதோட அருமை தெரியும். சரி, நம்ம அவர்களுக்காக இன்றைக்கி பாரத்தோடு நம்ம ஜெபிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். இந்த உபவாச நாட்களில் நம்ம உபவாசத்தோடு கேட்கிற விண்ணப்பங்கள் இன்னும் அதிகமாக வல்லமையாக தேவனிடத்தில் போய் சேரும்னு ஒரு விசுவாசம் நமக்கு. அந்த விசுவாசத்தோடு இப்பொழுது நம்ம ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த சிறப்பான வேண்டுதலை ஆண்டவரே, சிறப்பான தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த சமூகத்தில் அவர்களுக்காக ஜெபிக்க வருகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர்கள் தேவைகளை சந்திக்கிற தேவனே, அவர்களால் பேச முடியாவிட்டாலும் ஆண்டவரே, நீர் அவர்களுக்காக ஆண்டவரே எவ்வளோ அன்பு செலுத்துறீங்கப்பா. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குழந்தையும் ஆண்டவரே நீங்கள் தொடுங்க ராஜா. ஆண்டவரே,
குடும்பத்தில் கஷ்டப்பட்டுட்டு ஆண்டவரே வருமானம் இல்லாமல் இப்படிப்பட்ட பிள்ளைகளை வைத்து கொண்டு செலவு பண்ண முடியாமல் என்ன செய்வதுன்னு தெரியாமல் தவித்து கொண்டிருக்கிறவர்களும் உண்டு ஆண்டவரே. கை நிறைய பணம் இருந்தாலும் தன்னுடைய பிள்ளைய நான் நினச்ச உடனே சரி பண்ண முடியலையேன்ற வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளும் உண்டு ஆண்டவரே. நம்முடைய பாதத்தில் கெஞ்சிக்கிறோம் அப்பா. எங்களை தரை மட்டுமாய் தாழ்த்தி பணிந்து ஆண்டவரே உங்கள் கிருபைக்காக வருகிறோம் ஆண்டவரே. நீர் அவர்கள் மேலே வைத்திருக்கிற அளவற்ற கிருபையையும் ஆண்டவரே, நீர் அவர்களை பாதுகாத்து வருவதையும் நாங்கள் அறிவோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நிச்சயமாக அவங்களுக்குன்னு ஒரு தனி திறமை இருக்கும் ஆண்டவரே. எங்களுக்கு அது தெரியாவிட்டாலும் எல்லாவற்றையும் அறிந்த தேவன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். அவர்களுடைய ஞானத்தையும் திறமையும் ஆண்டவரே, அவர்களுடைய பாஷையையும் புரிந்து கொள்ள எங்களுக்கு ஞானத்தை தாருங்க ஆண்டவரே. இப்படிப்பட்ட பெற்றோர்களுடைய இருதயத்தை ஆண்டவரே ஸ்தோத்திரம் சமாதானத்தினால நிரப்பும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தனிப்பட்ட முறையில் தொடுவீராக, பாதுகாப்பீராகப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பெற்றோருடைய இருதயத்தை ஆண்டவரே மகிழ்ச்சியாக்கும் வண்ணமாக ஆண்டவரே அவர்களை குணப்படுத்துங்க ராஜா. ஸ்தோத்திரம். நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னாலே போதும் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. உம்மிடத்தில் கெஞ்சி கேட்கிறோம். அவர்களுடைய சரீரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் முழுவதும் ஆண்டவரே உம்முடைய வல்லமை பாயட்டும் ராஜா. அவர்களுடைய இருதயமும் சிந்தையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் உம்முடைய வல்லமையை ருசிக்கட்டும் தகப்பனே. ஹல்லேலூயா. நீர் தாமே எல்லா பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தையும் காத்து மகிழ்ச்சியோடும் தன்னம்பிக்கையோடும் ஆண்டவரே பிள்ளைகள் வாழ ஆண்டவரே நீர் இரக்கம் பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம். பெற்றோர்களையும் அவர்களை கவனிக்கிற ஆசிரியர்களையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அவர்களுக்கு பொறுமையும் நிதானத்தையும் தந்து ஆண்டவரே அப்பா ஒவ்வொருவருக்கும் விசுவாசத்தை தாங்க ஆண்டவரே. அப்பா இவங்களை ஹேண்டில் பண்ணுற டீச்சர்ஸ் ஆண்டவரே வருமானத்துக்கென்று வேலை செய்யாமல் ஆண்டவரே அர்ப்பணிப்போடு செய்யவும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பொறுப்போடு அந்த பிள்ளைகளை கவனித்து கொள்ளவும் தகப்பனே வேண்டிய ஞானத்தையும் அன்பையும் தாங்க ராஜா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிள்ளைகளை ஹேண்டில் பண்ணுற பெற்றோருக்கும் ஆசிரியர்களையும் ஆண்டவரே விசேஷமாக இந்த சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறோம். அவர்களுக்கும் நல்ல மன உறுதியும் தைரியத்தையும் நீங்கள் தந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிள்ளைகள் ஞானத்தை பெற்றுக்கொள்ளவும் தங்களுடைய சுய காரியங்களை தானே செய்து கொள்ளக்கூடிய ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட கிருபையை நீ தரும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. நீங்கள் நினைத்தருளும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த வேளையில் நாங்கள் விசேஷித்த ஜெபமாக உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் இதை வைக்கிறோம் ராஜா. ஒவ்வொரு பிள்ளையும் தொடுங்க 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 தொடுங்க. உம்முடைய வல்லமை ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைக்குள்ள பாய்வதாக தகப்பனே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபை பிள்ளைகளை மூடி மறைக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய கைகளால் அவர்களை தொட்டு முழு சுகத்தையும் பலனையும் தந்து ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குறைபாடுகளையும் நீக்கி ஆண்டவரே குறைவு இருக்கிற இடத்துல குறைவுகள் இருக்கிற இடத்துல ஆண்டவரே உடைய காயப்பட்ட கரத்தை தொட்டு ஆண்டவரே குறைவுகளை எல்லாம் நிறைவாக்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரிபா லகரத பதிகரிபிரிதி லிபிகபரபா ஷபல கரத லபகபரபா. உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை ஆண்டவரே ஸ்தோத்திரம் சுகத்தோடு பலத்தோடு காத்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பெற்றோர்களுக்கு ஆண்டவரே நம்பிக்கையை தாங்க ஆண்டவரே. பிள்ளைகளுடைய தனிப்பட்ட திறமைகளை ஆண்டவரே ஸ்தோத்திரம் வெளியே கொண்டு வாங்க இயேசுவின் நாமத்தில் கர்த்தாவே. ஹல்லேலூயா. எல்லா சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதுக்கு தடை பண்ணாதீர்கள் என்று சொன்னீரே. அந்த வசனத்தை முன்வைக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிள்ளைகளை நீங்கள் கண்ணோக்கி பார்த்து உம்முடைய கண்களை அவர்கள் மேல் வைத்து ஆலோசனை சொல்லுங்க. பிள்ளைகளை நீங்கள் வழி நடத்துங்க தகப்பனே. ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்கிறவரே. ஹல்லேலூயா. மண்ணினாலே மனுஷனையே உண்டாக்க உம்மாலே கூடுமானால் ஆண்டவரே இதெல்லாம் உமக்கு லேசான காரியம் ஆண்டவரே. தேவநாம மகிமைக்கென்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே ரீபா லபா கபா ரிதி லிபி கபா தொட்டு சுகப்படுத்தும்படியாய் செபிக்கிறோம். புது பலன் தந்து ஆசீர்வதிங்க. தாழ்த்துக்கிறோம் ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென்.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். காட் பிளஸ் யூ பிரியமானவர்களே. கவலைப்படாதீங்க. விசேஷித்தவர்களாய் உருவாக்கினது தேவன். அவர்களை விசேஷித்தவர்களாக கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார். விசுவாசத்தோடு இருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். காட் பிளஸ் யூ.